எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பேரில் இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் ஞாயிறு. இந்த ஊரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கோயில்கள் தான் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் கோயில், ஸ்ரீ சூரியனார் கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா புனரமைக்க பணியும் மேற்கொண்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, இந்த ஊருக்கு வரக்கூடிய ரூட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரூட்டு, ரொம்பவே ஒரு அழகான ரூட்டுங்க. வண்டி அப்படி ஓட்டுவாங்க இப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாதுங்க. கிராமத்து வழி தான். கிராமத்து வழியில் வண்டி பொறுமையாக ஓட்டுவாங்க. ஆனால் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் பயணம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பயணம் இது. இயற்கையை பற்றி சொல்லணும்னா இது வெறும் கண்காட்சி அப்படின்னு கிடையாதுங்க, கண்கொள்ளா காட்சி. சரி மக்களே, இப்போ நம்ம இந்த ஞாயிறு கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, பஸ் மூலிமா எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த ரூட்டில் போகிறாங்க அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி இந்த கிராமங்கள் வழியாக ட்ராவல் பண்ணுற அந்த அழகை ஒரே நிமிஷம் ரசிச்சுட்டு வாங்க. ஸோ மக்களே, நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வண்டி பார்த்திங்கன்னா TN01 AN 2754 அசோக் லேலண்ட் BS4 வண்டி. இது டிப்போ பார்த்திங்கன்னா பாடிநல்லூர் டிப்போ. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 57C, செங்குன்றம் டு ஞாயிறு டு செங்குன்றம். இவங்க இதுக்காக எடுத்துக்கிற ரூட் பார்த்திங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து அலிஞ்சிவாக்கம், கும்மனூர், பூதூர், அருமந்தை, புதுப்பாக்கம், முஃபாஸ்கான்பேட்டை, கடைசியாக ஞாயிறு ரீச் பண்ணுறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வரும். டிக்கெட் ஃபேர் இதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் ஆர்டினரி ஃபேர் தான். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மகளிர் விடியல் பயணம் அந்த பேருந்து. ஓகே மக்களே, நாம் இப்போ ரெடில்ஸ்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம கடைசியாக ஞாயிறு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பேசுவோம்.
அண்ட் ஃபைனலி மக்களே, நம்ம டெஸ்டினேஷனான ஞாயிறு ரீச் பண்ணியாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிற மக்களே. வர வழியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. சூப்பரான கிராமங்கள் வழியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கும் போகணும், ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு போகணும். சிட்டி ட்ரிப்புனா ஒரு சின்ன ட்ரிப்பு, சிட்டியை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரணும், கொஞ்சம் ஊர் பக்கமாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நீங்கள் எம்டிசிலேயே ட்ராவல் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஜெர்னிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 50 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண ரூட் அப்படி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க, ரெட் ஹில்ஸு இல்லை மாதவரம் சைடு வரீங்கன்னா ஞாயிறு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி ரூட் இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்ம வழக்கம் போல் ஐயப்பன் சார் தான் வந்து இந்த 57C வந்து ட்ரை பண்ண சொல்லி, இந்த ஞாயிறு கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அவர் சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த எம்டிசி மூலமாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தம் 4 ரூட் இருக்குங்க. 57C, 114G, 114C கட் சர்வீஸ், 57J. இதெல்லாமே வந்து எங்கேருந்து ஞாயிறு வருது, எந்த ரூட்டில் வருது, 4மே டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க, 4 வித்தியாசமான ரூட்டு. ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இங்கேருந்து நானும் கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஃபேமஸான இந்த சிறுவாபுரி கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஜேர்னிங்க. நாங்கள் போன அன்றைக்கி செம்ம கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே திக்கி தடுமாறி வீடியோ எடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு பயங்கரமான பாடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.